வணக்கம்ங்க. நான் உங்கள் ரேவதி மருதா டிவில இருந்து. இப்ப நாம எங்க கிளம்பிட்டோம்னா சென்னையில இருந்து ராமநாதபுரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. ராமநாதபுரம் என்பது ஒரு பழமையான நகரங்க. அங்க வரலாற்று சுவடுகளும் நிறைய இருக்கு, ஆன்மீக ஸ்தலமும் நிறைய இருக்கு. என்னோட டிராவல் பண்ணுங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவிலேருந்து நான் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க. இப்போ நாம் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்னாடி தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திங்கன்னா வரலாற்று ரீதியாகவும் மிகவும் பழமை வாய்ந்த மாவட்டம் தாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அது மட்டும் இல்லைங்க, சுதந்திர போராட்ட வீரர்களையும் தலைவர்களையும் கொடுத்ததும் இந்த மாவட்டம் தாங்க. ஆன்மீக ரீதியாகவும் இந்த மாவட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ராமநாதபுரம் அரண்மனை நுழைவாசல் முன்னாடி தான் நிற்கிறோம். இந்த இடத்தோட பேர் ராமலிங்க விலாசுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே தாங்க சேதுபதி மாமன்னர்கிட்ட கலந்துரையாடினார். இன்னும் விரிவான விஷயங்களை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ள நுழைந்தவுடன் நம்மை வரவேற்றது சேதுபதி மன்னனோட சிலைதாங்க. அந்த சிலையை பார்க்கும்போது அப்படி ஒரு கம்பீரமாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. பார்க்கவே கொஞ்சம் பயத்தோடும் பக்தியோடும் வணங்கிட்டு தாங்க அரண்மனைக்குள்ளேயே நான் போனேன். பார்க்கவே நம்ம பாண்டி முனி போல இருக்காருங்க. அவரும் நம்மளை காக்குறவர் தாங்க, இவரும் நம்மளை காத்தவர் தாங்க. மகிழ்ச்சியான வணக்கத்துடன் மருதா டிவியிலேருந்து நான் உங்கள் ரேவதி. இப்போ நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அழகான அரண்மனைக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க போய் உள்ளுக்கு பார்ப்போம். இன்னும் அழகான ஆச்சரியமான விஷயங்களை நான் உங்களுக்கு மருதா டிவியிலேருந்து சொல்கிறேங்க. வாங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த அழகான எழில்மிகு தர்பார் இது தாங்க. பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. இங்கே தாங்க வரலாற்றில்
முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்ட இடமும் இதுதாங்க. சொல்லும் போதே நம்மளுக்கு உடம்பு சிலுக்குது இல்லைங்க. வாங்க அந்த அழகான இடத்த பார்ப்போம். இவர் தாங்க மாமன்னர் பாஸ்கர சேதுபதி. நம்ம விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு ஆன்மீக சொற்பொழிவாற்ற அனுப்பின பெருமை இவரை தாங்க சேரும். இவர் தாங்க பாஸ்கர சேதுபதி அப்பா முத்துராமலிங்க சேதுபதி. இவருடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 1862 முதல் 1873 வரைங்க. இவர் தாங்க பொன் பாண்டித்துரை தேவர் மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் அமைத்தவர். இவர் தாங்க ராஜா குமரன் சேதுபதி. கடந்த 3 ஆண்டுக்கு முன்னதாங்க இறந்தாங்க. இவர் தாங்க நாகேந்திர சேதுபதி ராஜா. ராஜா குமரன் சேதுபதியோட மகன், தற்போதைய ராஜா. பார்க்க சினிமா ஹீரோ போல இருக்காருங்க. எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம மிகவும் எளிமையா பழகினாருங்க. என்ன இருந்தாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் தாங்க.
இதாங்க சேதுபதி மன்னருடைய குலதெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன். இந்த கோவில் பாத்தீங்கன்னா அரண்மனைக்குள்ளே அமைந்தது, தனி சிறப்புங்க. எத்தனையோ வரலாற்றுக்கும் ஆன்மீக நெறிகளுக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த மாமன்னர் பாஸ்கர சேதுபதியின் சிலை தாங்க இது. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விடுதலைக்காக போராடிய மன்னரோட சிலை கூண்டுக்குள் இருப்பது மனம் வருத்தம் அடைக்குதுங்க. ஓகேங்க, நம்ம வீடியோவை முழுமையா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை பிரியா விடையுடன் உங்கள் ரேவதி.